ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்மா. மேக்ஸிமம் உப்மானா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி இந்த அவல் வச்சு செய்யக்கூடிய உப்மா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் புளிப்பு, காரம், உப்பு எல்லா டேஸ்ட்டுமே வரும். அதனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு நேரம் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது உப்மா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உப்மா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல திக்கான அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் அவல் எடுத்திருக்கேன். ரொம்ப லேசான அவலாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தண்ணியை வடிச்சிடணும். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கொஞ்சம் திக்கான அவல் அப்படின்றதுனால இதில் நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊற வைக்க போகிறேன். லேசான அவல் எடுத்து ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப கட்டி ஆயிரும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதை நம்ம கவனிச்சிக்கணும். இப்போது இதில் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் ஊற வைக்க போகிறேன். ரெண்டு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை ஒரு சல்லடையில் மாற்றி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படின்னா தான் உப்பு எல்லா இடமும் ஒரே மாதிரி போகும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த உப்மாக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்க்குறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்ததுனால இப்போ சேர்க்குறேன். வறுக்காத வேர்க்கடலைனா கடலைப்பருப்பு சேர்க்கும் போதே சேர்த்து வறுத்துக்கணும். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்படின்னா தான் உப்மாவோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் அவலை சேர்த்துடலாம். அவலை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இந்த லெமனோட ஃப்ளேவர் தான் இதுக்கு ஹைலைட்டே. கண்டிப்பாக லெமன் சேர்த்துக்கணும். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துடலாம். அப்புறம் கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், உப்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்மா ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெங்காயம் வதங்குற டைம் தான், மற்றபடி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே விட்டுறணும். அப்படின்னா தான் அந்த லெமனோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உப்மாவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.